கர்த்தர் சொல்லாகுமே, கர்த்தர் சொன்னால் போதுமே, கர்த்தர் சொல்லாகுமே, கர்த்தர் சொன்னால் போதுமே. தேவ வார்த்தை சத்தியமானதே, தேவ செய்தி உண்மையானதே. கர்த்தர் சொல்லாகுமே, கர்த்தர் சொன்னால் போதுமே, கர்த்தர் சொல்லாகுமே, கர்த்தர் சொன்னால் போதுமே. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடியதான உங்கள் ஒவ்வொருவரையும் ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, இந்த நேரலையிலே பார்க்கிற உங்களையும் கூட இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போவோம். பாஸ்டர் இமானுவேல் டேவிட் அவர்கள் வந்து நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது நமக்கு எல்லாருக்கும் கிடைத்த ஒரு பெரிதான ஒரு ஸ்லாக்கியம். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வீணாய் வெறுமனே திரும்புகிறதே அல்ல. கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம், அது நம்ம இருதயத்திற்குள்ளாக கிரியை செய்யும். வருகின்ற வார்த்தையை நமக்கென்று எனக்கென்று தனிப்பட்ட ரீதியில் எடுத்துக்கொள்வோம்.
கேட்டு செல்வதல்ல, கேட்டு காரியங்களை அதன்படி செய்வதற்கு முயற்சி எடுப்போம். கர்த்தர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்யக்கூடியவர். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, சமீபத்தில் நான் கேட்டது. பிசாசுகளின் தலைவன் ஒரு பெரிய பிசாசு, மற்ற சின்ன பிசாசுகள் அவர்களெல்லாம் அழைத்து கர்த்தருக்குள்ளாக இருக்கிற விசுவாசிகளை, தேவனுடைய பிள்ளைகளை எப்படி நம் பக்கம் இழுப்பது, எப்படி அவர்களை வழி விலக போக செய்வது என்று சொல்லி அவன் ஆலோசனைகளை கேட்கிறான். இப்போ ஒரு பிசாசு வந்து சொல்லுது, இயேசுவானவர் உண்மையான தெய்வம் கிடையாது, அவர் சும்மா, அதை நம்புறது வேஸ்ட்டு, உங்களுக்கு ஒரு பலனும் இல்லை, இப்படி போய் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு. அப்போ பிசாசின் தலைவன் சொல்கிறான், அப்படிலாம் சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, ஏன்னா நம்ம ஏற்றுப்போமா, இயேசுவானவர் தெய்வம் இல்லைன்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்க மாட்டோம், அதனால் இது ஒரு சரியான ஆலோசனையாக இல்லை, வேறு ஐடியா இருந்தால் கொடுங்க. அப்போ இன்னொரு பிசாசு வந்து சொல்லிச்சு, அவங்களுக்கு நிறைய பொன்கள் பொருள்கள் வசதியெல்லாம் கொடுப்போம், கொடுத்து நிறைய கேளிக்கைகளுக்குள்ளாக அனுப்புவோம். கேளிக்கை என்றால் இந்த சினிமா, மற்ற உலக காரியங்கள், சூதாட்டம், போதைப் பொருட்கள், இப்படிப்பட்ட காரியத்திற்குள்ளாக அனுப்புவோம். பிசாசான அந்த பெரிய பிசாசு சொல்லிச்சான், இதுவும் கொஞ்சம் நல்ல ஐடியா தான், ஆனால் இதுலேயும் மொத்த மக்களையும் நம்ம பக்கம் இழுக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் வருவாங்க, வேறு ஏதாவது ஆலோசனை இருக்கான்னு. இப்போ கடைசியாக ஒரு பிசாசு சொல்லிச்சான், நான் போயிட்டு எல்லார்கிட்டையும் இயேசுவானவர் தான் தெய்வம், அவர் தான் உண்மையானவர், அவரை விட்டால் வேறு வழியே இல்லை, அவர் சொல்கிறபடியே நீ செய், ஜெபம் பண்ணு, வேதம் வாசி, அவருக்காக வைராக்கியமாக நில்லு, ஆனால் இன்னையிலேருந்து செய்யாத, நாளையிலேருந்து செய்யின்னு நான் போய் சொல்கிறேன் அப்படின்ச்சான். பெரிய பிசாசு சொன்னான்னா, இது நல்ல யோசனை, இதுதான் சரியான யோசனை, இதே போலயே நீ போய் சொல்லுன்னு. இன்றைக்கி அநேகருடைய காரியங்களில் நமக்கு அப்படி தான் இருக்கும். ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னா எப்போ இருந்து செய்யலான்னு முடிவு எடுப்போம், நாளையிலேருந்து செய்யலாம், இல்லை நம்ம ஒரு தேதியை நம்மளே நிர்ணயிப்போம், இந்த நாள்லேருந்து நான் இனி சரியாக இருக்க போகிறேன். நாட்கள் ஓடிக்கொண்டு தான் இருக்கும். இந்த நாளில் இந்த ஆலயத்தை விட்டு கடந்து போவதற்கு முன்பாக தீர்மானிப்போம், இங்கிருந்து நான் செல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை பெற்றவனாய் நான் கடந்து போகிறேன். அந்த விசுவாசத்தை நம்ம இருதயத்தில் வைத்துக்கொள்வோம். அநேக சத்தியங்களில் எனக்கு ஒரு சில வேத வசனங்கள் என் இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். எல்லா வசனங்களையும் விட சில சம்பவங்கள், சில காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது எனக்குள்ளாக கிரியை செய்கிறது, எனக்கு மிகவும் விருப்பமானது, நெருக்கமான சத்தியங்கள். அதில் ஒன்று தான் இன்றைக்கு நம்மோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நமக்கு தெரிந்த காரியங்கள் தான். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிட கடவாராக என்றான். அப்பொழுது அவன், உம்முடைய அடியாளுக்கு அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இந்த காரியத்தை குறித்து தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். என்ன காரியம் என்றால், தேவனை சந்தித்த பிறகு, தேவனை சந்திப்பதற்கு முன்பாக, ஆஃப்டர் என்கவுண்டர் வித் காட் அண்ட் பிஃபோர் என்கவுண்டர் வித் காட். சபைக்கு வந்து போவது என்பது வேறு, தேவனை சந்தித்து போவது என்பது வேறு. நல்லா தெரிஞ்சுக்கணும். நாம ஆலயத்திற்கு போவது என்பது வேறு, கர்த்தரை ஆராதிப்பது என்பது வேறு, தேவனை சந்திப்பது, அர்ப்பணிப்பது என்பது வேறு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ முதலாவது, இன்றைக்கு ஆதி நாட்களில் தேவனை அவர்கள் நேரடியாக சந்தித்த மனிதர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம எதன் வழியாக மாத்திரம்தான் சந்திக்க முடியும்? ஜெபத்தின் வழியாகவும், வேத வசனத்தின் வழியாகவும், சபைக்கு கூடி வருகிறதின் வழியாக மாத்திரம்தான் அவரை நம்ம சந்திக்க முடியும். அப்போ இந்த நாளில் சபைக்கு கடந்து வந்திருக்கிறோம் என்றால், யாரை சந்திக்குவதற்காக வந்திருக்கிறோம்? தேவனை சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம். ஊழியர்களை அல்ல, சக விசுவாசிகள் அல்ல. வரும்பொழுது பார்க்கிறோம், ஆனால் வந்ததின் நோக்கம் யாரை பார்ப்பதற்கு? தேவனை பார்ப்பதற்கு வந்திருக்கிறோம். தேவனை சந்தித்து விட்டு போகிறோம் என்றால் வந்த வண்ணமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. அதை குறித்து தான் இன்றைக்கி சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அன்னாள் ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பாக அவளுடைய முகம் எப்படிப்பட்ட முகம்?
துக்கமுகமாய் இருந்தது. அவள் தேவனை சந்தித்து ஆலயத்தை விட்டு சென்ற பிறகு அவள் எப்படி இருந்தது? அவள் முகம் துக்கமுகமாக இல்லை என்றால் எப்படி இருந்திருக்கணும்? சந்தோஷமாக இருந்திருக்கணும். அப்போ இன்றைக்கு ஆலயத்தில் வந்திருக்கிற நம்ம தேவனை சந்திக்க போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆலயத்தை விட்டு கடந்து போகும்பொழுது எல்லாருடைய இருதயத்திலும் கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யும் என்று நான் நம்புகிறேன். விசுவாசத்தோடு வேத வார்த்தையை தியானிப்போம். அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 32வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 32வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. யாக்கோபு தன் சகோதரனை அவன் ஏமாற்றிவிட்டு, தன் தகப்பனாரை அவன் ஏமாற்றிவிட்டு, அவன் தன்னுடைய மாமன் லாபான் இடத்திற்கு அவன் ஓடி போகிறான். ஓடி போய் அங்கே 14 வருஷங்கள் அவன் அங்கே வேலை செய்கிறான். வேலை செய்து கர்த்தர் அவனுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். செல்வ செழிப்பு அவனுக்கு இருக்கிறது, மனைவிகள் எல்லாம் இருக்கிறாங்க, வேலையாட்கள். இவைகளோடு இவன் திரும்ப தன் தேசத்திற்கு வருகிறான். இப்போ வரும்பொழுது இவன் ஏசா தன்னுடைய சகோதரனுக்கு இவன் பயந்தவனாக இருக்கிறான். அதான் நம்ம 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். அது வேணா வாசிங்க. என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். இவன் இடத்துல ஒரு பயம் காணப்படுகிறது. போனால் சகோதரன் என்ன செய்வான்னு தெரியல, நமக்கு விரோதமாக எப்படி இருப்பான்னு தெரியல. இவனுக்குள்ள ஒரு பயம் காணப்படுகிறது. இந்த பயத்தோடு ராத்திரி வேலையில் இவன் தனியாக இருக்கிறான். இவன் என்ன திட்டம் தீட்டுகிறான்? இவனுடைய வேலையாட்களெல்லாம் பகுதி பகுதியாக பிரித்து அனுப்புகிறான். நீங்கள் முதல்ல ஒரு கூட்டத்தை அனுப்புகிறான், நீங்கள் முன்பாக போங்க. கொஞ்சம் இடைவெளி விட்டு அடுத்து ஒரு கூட்டத்தை அனுப்புகிறான். அடுத்து முதல் வேலைக்காரனை சொல்லி அனுப்புகிறான், நீ முன்னாடி போ. ஏசா எதிர்பட்டு வந்து, யார் நீங்கள் கேட்டால் உம்முடைய அடியான் யாக்கோபு இதற்கு கொடுக்க சொன்னார்னு சொல்லு. அடுத்து 2-3 வேலைக்காரர்களும் அதே போல் பகுதியாக பிரித்து அனுப்புகிறான். என்ன நினைக்கிறான்? ஒருவேளை ஏசா விழுந்து சண்டையிட்டு எல்லாத்தையும் மேற்கொள்வான் என்றால் ஒரு பகுதி போயிட்டா ஒரு பகுதி என்ன செய்யும்? தப்பித்து கொள்ளும். இதுதான் அவனுடைய எண்ணமாக இருக்குது. இன்றைக்கி இப்போ நடைமுறையில் இருக்கான்னு தெரியல. ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஊருக்கு போகிறவங்க பணத்தை எப்படி வைக்க சொல்லுவாங்க? பின் பாக்கெட்டில் கொஞ்சம் வச்சுக்கோ, பேக் இருந்தால் பேக்கில் தனியாக பிரித்து வச்சுக்கோ, பாதி பாதியாக பிரித்து வையேன். யாராவது திருடிட்டு போனால் ஒரு பகுதி போயிட்டா இன்னொரு பகுதி நமக்கு பத்திரமா இருக்கும். இது போல தான் இவன் ஒரு திட்டமிடுறான். இங்கே இவன் திட்டமிட்டு இவன் பயந்து இவன் ராத்திரியிலே தனிமையில் இருக்கிறான். அந்த சூழ்நிலையில் தேவன் இவனை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். அதை வாசிக்கலாம். 24வது வசனத்தை வாசிங்க. தனித்திருந்தான். போராடி அவனுடைய தொடை சந்தை தொட்டான். வேறொருத்தர் 28வது வசனத்தை வாசிங்க. இன்னொருத்தர் வாசிங்க. நான் சபையில் எல்லாரும் வேத வசனத்தை வாசிக்கணும்னு விரும்புகிறேன். அதனால் எல்லாரும் வேதத்தை வைத்திருக்கிறவர்கள், படிக்க தெரிந்த எல்லாரும் வாசிங்க. அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். போதும். இங்கே வாசிக்கிறோம், இவன் தேவனோடும் மனிதரோடும் போராடி இவன் மேற்கொண்டான். இந்த பகுதி நமக்கு தெரியும். இவன் சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். அவன் போராடுறான். தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். எப்படி அவனை ஆசீர்வதிக்கிறார்?
இனிமேல் நீ யாக்கோபு அல்ல இஸ்ரவேல். நல்லா கற்றுக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது, நான் சொல்கிறேன், நல்ல ஒரு கட்டடங்களை கட்டி எழுப்புவது, சபையில் நல்ல விலையுயர்ந்த இசைக்கருவிகளை வைப்பது, விலையுயர்ந்த பொருட்களை வைப்பது, இது ஆசீர்வாதம் அல்ல. உள்ளே உட்கார்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ளாக மாறி இருக்கிறோமோ இதுதான் ஆசீர்வாதம். நான் புதுசாக ஒரு கேமரா வாங்கிட்டேன், நான் புதுசாக ஒரு பைக் வாங்கிட்டேன்னா இது என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்பதல்ல. இதற்கு முன்னாடி எனக்கு ரொம்ப கோபம் வருங்க, இப்போ எனக்கு கோபம் வரல, இதுதான் என்ன கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஏன்னா இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், யாக்கோபுக்கு அவனுக்கு 2 பரிவாரங்களோடு திரும்பி வருகிறான். 2 பரிவாரம் என்றால் ஒரு பரிவாரம் என்பது ஒரு ராஜாவிற்குரிய சொத்தினுடைய கணக்கு. அப்போ 2 பரிவாரங்கள் இருக்கிறது இவனுக்கு. இவன் இடத்துல ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் இருக்குது, மனைவி இருக்காங்க, ஆட்கள் இருக்காங்க. இருந்தாலும் இவன் தேவனிடத்தில் என்ன கேட்குறான்? ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கிறான். அப்போ ஆசீர்வாதம் என்றால் பொருட்கள் அல்ல, தனக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் காரியங்கள் நன்மையாய் மாற்றுவது. அதான் வரக்கூடிய காரியத்தில் வாசிக்கிறோம். ஆனால் நீங்கள் 32வது அதிகாரத்தில் 31வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததற்கு பின்பாக அவனுடைய நிலைமை. கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று, அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி. கர்த்தர் ஆசீர்வதித்ததற்கு பின்பாக அவனுக்கு சரீரத்தில் என்ன இருக்கு? ஒரு பலவீனம் இருக்கு. பலவீனம் இருப்பதனால கர்த்தர் ஆசீர்வதிக்கவில்லை என்று அர்த்தம் கிடையாது. நான் சொல்வது போல, நமக்கு பணம் வேணும், ஆஸ்தி வேணும் என்றால் ஜெபித்தால் கர்த்தர் கொடுப்பார், அதில் மாற்றம் இல்லை. சரீரத்தில் எனக்கு பலவீனம் இருக்குது, பலவீனம் போக வேண்டும் என்றால் ஜெபித்தால் கர்த்தர் எனக்கு கொடுப்பார். என் சூழ்நிலை உயர வேண்டும், ஜெபித்தால் கர்த்தர் செய்வார். இது எல்லாம் ஒரு பகுதி. ஆனால் கர்த்தருடைய பகுதியின்படி ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஒரு மனிதனை முன்பு இருந்த நிலைமையை விட தனக்கேற்ற நிலைமையாக மாற்றுவதுதான் ஆசீர்வாதம். அப்படிதான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்போ நம்ம என்ன தியானிக்க போகிறோம்? யாக்கோபு கர்த்தரை சந்திப்பதற்கு முன்பாக அவன் எப்படிப்பட்டவனாயிருந்தான், சந்தித்ததற்கு பின்பாக அவன் எப்படிப்பட்டவனாய் மாறினான், அவன் வாழ்க்கையில் என்ன காரியங்களை கர்த்தர் மாற்றத்தை ஏற்படுத்தினார். இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை நம்ம கற்றுக்கொள்வோம், இது அவசியம். ஏன்னா இன்றைக்கி சபையில் கர்த்தரை சந்தித்து விட்டு போன பிறகு நம்மிடத்தில் என்ன மாற்றத்தை செய்ய வேண்டும் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். நமக்காக கர்த்தர் என்ன மாற்றத்தை செய்ய போகிறார் என்பதை தெரிந்து உறுதியோடு விசுவாசத்தில் இந்த இடத்துல இருந்து கடந்து போகிறோம். அதை நம்ம தியானிக்கலாம். அப்போ முதல் காரியம், தேவனை சந்திப்பதற்கு முன்பாக அவன் யாராக இருந்தான்? யாக்கோபாக இருந்தான். தேவனை சந்தித்த பின்பு அவன் யாராக அவர் மாற்றுகிறார்? இஸ்ரவேலாக மாற்றுகிறார். இது முதல் காரியம். சரி, இஸ்ரவேலாக மாற்றினதற்கு பின்பாக என்னென்ன காரியம் இருக்குது என்பதை நம்ம பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 33வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிங்க. சரி, ஏசா தன்னிடத்தில் வருவதை கண்டு, இதை ஏசா வருவதை அவன் பார்த்து விட்டான். இதை உன் நினைவில் வைத்துக் கொள்வோம். 3வது வசனத்தை வாசிங்க. நான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் எத்தனை விசை? 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். போதும். கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம், ஏசா எத்தனை ஆட்களோடு இவனை சந்திக்க வருகிறான்? 400 ஆட்களோடு சந்திக்க வருகிறான். ஏன்னா அவன் ஆளை அனுப்புகிறான், வேலை ஆட்களை. அவன் சொல்கிறான், ஏசா உம்முடைய சகோதரன் உம்மை எதிர்கொள்ள 400 பேரோடு அவன் வருகிறான். யாக்கோபின் இடத்துல எவ்வளவு ஆட்கள் இருக்கிறாங்க? 2 பரிவாரங்கள். 2 பரிவாரங்கள், நம்ம கணக்கு ஆட்கள் எவ்வளோ தெரியல, அநேக வேலை ஆட்கள் இருக்கிறாங்க. இவன் யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான்? இப்போ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். தேவனோடே சண்டை போட்டு இவன் என்ன செய்திருக்கிறான்? வென்றிருக்கிறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மனிதரோடு இல்லைன்னா தேவன் சொல்றார், நீ மனுஷரோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய். தேவனோடே மேற்கொண்டான். இப்போ அவன் என்ன நினச்சிருக்கலாம்? தேவனோடே நான் என்ன செஞ்சிட்டேன்? சண்டை போட்டுட்டு நான் மேற்கொண்டுட்டேன். இவனையும் என்ன செஞ்சிடலாம்? ஒரு கை பார்த்துடலாம்.
எனக்கு ஆட்பலமாக இல்லை. தேவனே இப்போ என்ன செஞ்சிட்டார், என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு. அவனுக்கு 400 பேர்னா எனக்கு ஒரு 40 பேராவது இல்லாமல் போயிடுவாங்களா? பார்த்துருவோம், என்ன தான் வருதுன்னு பார்த்துருவோம். எனக்கு சில நேரம் நமக்கு அந்த எண்ணங்கள் வரும் இல்லையா? நமக்கு விரோதமாக யாராவது ஒரு காரியங்களை செய்கிறார்கள், நமக்கு விரோதமாக யாராவது ஒருத்தர் வருகிறார்கள் என்றால் நம்ம நினைப்பு என்ன இருக்கும், வரட்டுங்க ஒரு கை பார்த்துருவோம், என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துடலாமே, என்ன தலையாவை வாங்கிட போகிறாங்க பார்ப்போம், நமக்கு ஆள் இல்லாமலா போயிடும், இந்த நினப்பு வரும். இங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் ஆசீர்வதித்ததற்கு பின்பாக இவனிடத்துல சண்டை போடுவதோ விரோதம் பாட்டுவதோ எண்ணங்கள் அறக்கூட இல்லை. அதனால் பார்க்குறோம், அவன் சகோதரனை பார்த்து இவன் குனியணும்னு அவசியம் இல்லை. இவன் என்ன செஞ்சுருக்கலாம், கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு பார்த்துக்கலாம் போகலாம், அது இல்லை. இவன் தரை மட்டும் குனிந்து, அதுவும் எத்தனை தடவை, 7 தடவை. இவன் நினைத்திருந்தால் என்ன செய்திருக்கலாம், சண்டை போட்டிருக்க முடியும். அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கர்த்தரை சந்தித்தோம் என்றால், கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டோம், ஞானஸ்தானம் பெற்று விட்டோம், சபைக்கு வருகிறவர்களாக இருக்கிறோம், கர்த்தரை சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம் என்றால் நம்ம இடத்துல என்ன சுபாவம் இருக்கக்கூடாது, சண்டையிடுகிற சுபாவம் இருக்கவே கூடாது. அது குடும்பத்தில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், சபையில் இருக்கலாம், வெளியில் இருக்கலாம், எங்கு இருந்தாலும் நமக்கு விரோதமாய் ஒருவர்கள் வருகிறார்கள் என்று தெரிந்தாலும் நம்ம எப்படி போயிடணும், பணிந்து போயிடணும். இதுதான் கர்த்தரை சந்தித்த பிறகு மனிதர்களிடத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றம். இதுதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற விதங்கள். அவன் எதிர்கொண்டு வருகிறான் தெரிஞ்சும் இவன் எப்படிப்பட்டவனாய் போனான், அமைதி உள்ளவனான் போனான். அப்போ முதல்ல தெரிஞ்சுப்போம், கர்த்தரை சந்தித்த பிறகு யாக்கோபினுடைய சுபாவம் எப்படியாய் மாறினது, சண்டை போடுகிறவன் அல்ல, அவன் சமாதானம் பண்ணுகிறவன். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ முதல்ல வைத்துப்போம், கர்த்தரை இந்த நாளில் சந்தித்தோம், இனி நம்மக்கிட்ட எந்த குணம் இருக்கக்கூடாது, சண்டையிடுகிற குணம் இருக்கக்கூடாது. நமக்கு விரோதமாய் வந்தாலும் நாம் எப்படி போய்விடணும், தாழ்ந்து போக வேண்டும். இதுதான் கர்த்தர் ஏற்படுத்துகிற மாற்றம். முதல் காரியம். 2வது காரியத்தை ஒன்று பார்க்கலாம், எடுத்துக்கொள்ள. 33வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். இங்கே அடுத்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தன்னுடைய சகோதரன் இடத்துல, தன்னுடைய உடன்பிறப்பு இடத்துல, தன்னுடைய இரத்த சொந்தங்கள் உறவு இடத்துல அன்பு பாராட்டக்கூடியவனாய் யாக்கோபு இருக்கிறான். அவன் இஸ்ரவேலாக மாற்றப்பட்ட பிறகு அவன் தட்டி கழுவி கண்ணீர் சிந்தக்கூடியவனாக இருக்கிறான், அன்பை வெளிக்காட்டக்கூடியவனாக இருக்கிறான். இன்னைக்கு அநேக நேரங்களில் குடும்பங்களில் அநேகர் பிரிந்து போவதற்கு, அநேக விரோதங்கள் வருவதற்கு, பிரிவினை வருவதற்கெல்லாம் மூல காரணம் என்ன இருக்கும், அன்பை வெளிக்காட்டாமல் இருக்கதான். சொல்லுவாங்க, அன்பு மனசில் இருக்குங்க, அது இருக்கட்டுங்க, மனசில் அன்பு இருக்குது, அதான் நான் செய்கிறதெல்லாம் செய்கிறேன்ல, கொடுக்குறதெல்லாம் கொடுக்குறேன்ல, எல்லாம் நான் தானே பார்த்துக்கிறேன். இது அல்ல. நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான அன்பை குடும்ப அங்கத்தினரிடம் வெளிக்காட்ட வேண்டும். இதற்கு முன்பாக யாக்கோபினிடம் இந்த சுபாவம் இருந்ததா என்றால் அவனுக்கு ஏசாவின் மீது அன்பு கிடையாது. ஏன்னா அன்பு இல்லாதனால தான் அவன் என்ன செய்கிறான், ஏமாற்றிட்டு போயிடுறான். அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் ஏமாற்றி வாங்குறான், அவனுக்கு சேர வேண்டியதான ஆஸ்தியை இவன் ஏமாற்றி வாங்குறான். அவன் மீது அன்பு இல்லை. ஆனால் இப்பொழுது கர்த்தரை அவன் சந்தித்த பின்பாக அவனிடத்துல ஏற்படக்கூடிய மாற்றம், அவன் தன் சகோதரனிடத்துல அன்பை வெளிக்காட்டக்கூடியவனாக இருக்கிறான். நானும் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்பங்களுக்கு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த உறவினிடத்துல முடிந்த அளவு எவ்வளவு அன்பு பாராட்ட முடியுமோ அவ்வளவு அன்பு பாராட்டுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்போமானால் கர்த்தரிடத்துல கணக்கு கொடுக்கணும். உனக்கு கொடுத்த குடும்பத்திற்கு, உனக்கு கொடுத்த சபைக்கு, உனக்கு கொடுத்த காரியங்களுக்கு நீ என்ன செய்தாய், கர்த்தரிடத்தில் நம்ம கணக்கு கொடுக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை பார்த்து கேட்பார். குடும்பங்களிடத்துல அன்பு பாராட்டுவோம். அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கலாம், எடுத்துக்கொள்ள. 8வது வசனத்தை வாசிங்க. இவன் இப்போ ஏசா இஸ்ரவேலை யாக்கோபை பார்த்து கேட்கிறான், இந்த மந்தையெல்லாம் எனக்கு முன்னாடி அனுப்பியிருக்கிறிய, இதெல்லாம் எதற்கு? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அதற்கு அவன்,
என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான். அடுத்த ஒரு காரியம், யாக்கோபு தன் சகோதரன் இடத்துல தயவை எதிர்பார்க்கக்கூடிய ஒருவனாய் இருந்தான். குறிப்பு எடுக்கிறவங்க எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இல்லை நீங்கள் சும்மா இருக்கிற நேரத்தில் இந்த சத்தியத்தை, இந்த வேதவசனத்தை திரும்ப பாருங்கள், பிரயோஜனமாக இருக்கும். சகோதரனிடத்தில் தயவை இவன் எதிர்பார்த்தான். இவனுக்கு இல்லாத ஆடு மாடுகளா, இவனுக்கு இல்லாத பலமா, இவனுக்கு இல்லாத படையா, எல்லா காரியமும் என்ன இருக்குது இவன் இடத்துல இருக்குது. இவன் அவனிடத்துல தயையை எதிர்பார்க்க வேண்டும் என்கிறதான அவசியம் இல்லை. ஆனால் கர்த்தர் அவனை தொட்டதின் நிமித்தம் அவன் இருதயம் மாற்றப்பட்டவன். இன்னைக்கு அநேக நேரம் நமக்கு என்ன இருக்குன்னா, நான் போய் எதுக்கு அவன்கிட்ட கேட்கணும், நான் ஏன் அவன்கிட்ட உதவிக்கு கேட்கணும், என்னால் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும், நான் சம்பாதிக்கிறேன், நான் படிச்சிருக்கிறேன், நான் என் காரியத்தை பார்த்துக்கிறேன், நான் போயிட்டு அவங்கக்கிட்ட உதவிக்குன்னு நிற்கணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய பெருமைகள், நம்முடைய காரியங்கள் மற்றவர்களிடத்தில் உதவி கேட்பதையோ, அன்பை கேட்பதையோ, தயவை கேட்பதிலிருந்தோ நம்ம என்ன செய்யும், தடுத்து நிறுத்திடும். கணவன் மனைவிக்குள்ளே சில நேரம் இந்த மாதிரி காரியம் இருக்கும், நான் ஏன் போய் கேட்கணும், என்கிட்ட வந்து கேட்கட்டும். பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளே சில நேரம் இந்த காரியங்கள் இருக்கணும், நான் ஏன் கேட்கணும், அவங்க கேட்கட்டும். அதல்ல, வேதத்தில் இங்கே வாசிக்கிறோம், பூமியில் நம்ம மனிதர்களாய் வாழும் வரைக்கும் நமக்கு யாருடைய தயவு வேணும், மனிதர்களுடைய தயவு வேணும். அதில் இன்றைக்கு கற்றுக்கொள்ள காரியம், அந்த தயவை நாம கேட்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். கௌரவம் பார்க்கக்கூடாது, நான் ஏன் கேட்கணும், அவங்க வந்து என்கிட்ட கேட்டால் நான் கேட்குறேன். இல்லை, நம்மளால் செய்ய முடியும், ஆனால் மற்றவர்களிடத்துல கேட்க வேண்டும். இப்போ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு உதாரணத்தை நான் வேணா சொல்கிறேன். இப்போ நீங்கள் சர்ச்சில் நம்ம இந்த செய்தியை, நம்ம பிரசங்கத்தை நம்ம கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறோம். இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு உதவியாக தம்பி டேனி இருக்கிறார். கேமராவை செட் பண்ணுவது, ஆங்கிளை வைப்பது, அவரெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறார். இப்போ என்னுடைய பார்வையில் இதை யாராலேயே செய்ய முடியும், என்னாலேயே செய்ய முடியும். நான் எதுக்கு இன்னொருத்தர்கிட்ட செய்யணும், நான் ஏன் போய் அவங்கக்கிட்ட கேட்கணும், கௌரவ குறைச்சல் எனக்கு வரணும். ஏன் என்னால் செட் பண்ண முடியாதா, என்னால் எடுக்க முடியாதா, நானே எடுத்துக்கிறேன். இல்லை, இந்த கேமராவை வச்சு எடுக்கணும்னா டேனி வந்து என்கிட்ட கேட்டால் என்ன செய்கிறேன், நான் வேணா நீ எடுன்னு சொல்கிறேன். ஆனால் நானாக போய் என்ன செய்ய மாட்டேன், இதை கொஞ்சம் எடுத்து தரியான்னு சொல்லி நான் கேட்க மாட்டேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஒரு வேலை இன்றைக்கி நமக்கு இருக்கான்னு யோசித்து பார்ப்போம். ஒரு வேலை ஸ்தலங்களில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றவர்களிடத்தில் தயவை எதிர்பார்ப்பவர்களாய் இருப்போம். கேட்போம், ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருப்போம். தம்பி, இது கொஞ்சம் எடுத்து கொடுக்க முடியுமா, இதை நீங்கள் பண்ணுறீங்களா, இந்த காரியத்தை நீங்கள் செய்கிறீங்களா. தயவை சகோதரன் இடத்துல, குடும்பத்தில் எதிர்பார்ப்போம். இங்கே அப்படி தான் வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறோம், இயேசுவானவருக்கே மனிதர்களுடைய தயவு தேவையாக இருந்தது. இப்பயும் அவருக்கு அவருடைய தயவு தேவை. பூமியில் ஊழியம் செய்வதற்கு மனிதர்களுடைய தயவில்லாதபடி அவரால் காரியங்களை செய்ய முடியாது. அவருக்கு தேவை, என்னை போல் ஒரு ஊழியக்காரன் தேவை, உங்களை போல் ஒரு கர்த்தருடைய பிள்ளை அவர்களுக்கு தேவை, ஊழியத்தை தாங்க நடத்த நம்மை போல் ஆட்கள் அவர்களுக்கு தேவை. அதான் வாசிக்கிறோம், லூக்கா 2:52 வாசிக்கிறோம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்போ நான் என்ன கற்றுக் கொடுக்க வரேன், சபைக்கு வருகிறோம், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்றால் எனக்கு ஆண்டவருடைய உதவி இருந்தால் மட்டும் போதுங்க. மனுஷங்க உதவியெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் அவங்கக்கிட்ட போய் பேசணும்னு அவசியம் கிடையாது. நான் எதுக்கு அவங்க வீட்டுக்கு போகணும், நான் எதுக்கு அவங்கக்கிட்ட பேசணும், தேவையில்லைன்னு சொல்லுகிற இப்படிப்பட்ட எண்ணம் ஒருவேளை நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் இந்த நாளில் அந்த எண்ணத்தை விட்டு விடுவோம். ஏன்னால் தேவனை சந்தித்த பிறகு நம்முடைய சுபாவம் எப்படி மாற வேண்டும், மற்றவர்களிடத்தில் கேட்பதற்கோ மற்றவர்களிடத்தில் காரியங்களை சொல்வதற்கோ தயங்குற சுபாவம் இருக்கக்கூடாது. இப்போ அடுத்த காரியம் பார்ப்பது, இவன் சகோதரன் இடத்துல தயவை எதிர்பார்க்கக்கூடியவனாய் இருந்தான். பிள்ளைகள் பெற்றோருடைய தயவு வேணும், பெற்றோருக்கு பிள்ளைகளுடைய தயவு வேணும். காரியம் முடிந்த பிறகு நான் சொந்த காலில் நிற்கிறேன், நீ போன்னு உதறி விடுவதில்லை. ஒருவருக்கொருவர் குடும்பத்தில், உலகத்தில் எல்லா காரியத்திலும் ஒருவருக்கொருவர் தயவு பாராட்டி வாழ்வதற்கு கற்றுக்கொள்வோம். இன்னொரு காரியத்தையும் பார்க்கலாம், எடுத்துக்கொள்ளுங்க. 9வது வசனத்தை வாசிங்க. வேதத்தை வாசிக்காதவங்க வேற ஒருத்தர் வாசிங்க. ஏசா,
ஒரு காரியத்தில் யாக்கோபினிடத்தில் ஏற்பட்ட பெரிய ஒரு மாற்றத்தை இங்கே நம்ம பார்க்குறோம். ரொம்ப ஒரு பெரிய மாற்றம். இவன் வெகுமதிகள் எல்லாம் கொண்டு போய் ஏசாவின் இடத்துல கொடுக்குறான். எதற்காக இவன் இதை ஏற்படுத்தினான்? ஒருவேளை ஏசா தனக்கு விரோதமாய் வந்து விடுவானோ என்று சொல்கிற பயத்தில் இவன் ஏற்படுத்துகிறான். இப்போ ஏசா என்ன சொல்கிறான்? உன்னுடைய வெகுமதிகள் எனக்கு வேண்டான்னு சொல்கிறான். எனக்கு வெகுமதி இருக்குது, நீ வேண்டாம் வச்சுக்கோன்றான். ஆனால் யாக்கோபு என்ன செய்கிறான்? கட்டாயப்படுத்தி என்னுடைய வெகுமதிகளை நீ வைத்து கொள்ள வேண்டும்னு சொல்லி இவன் வருந்தி கேட்டுக்கொள்கிறான். நீங்கள் தொடர்ச்சியாக வரும்போது அப்படி தான் பார்க்குறோம். இவன் வருந்தி கேட்டுக்கொள்கிறான். இவன் கேட்டது நிமித்தம் அவன் வைத்து கொள்கிறான். இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், இன்னைக்கு உலகத்திலேயே நீங்கள் பொதுவாகவே எடுத்துக்கிட்டோன்னா, சகோதரர்களுக்குள்ளாகவே காரியங்களை கொடுப்பதற்கு மனது இருக்காது. சொத்து காரியமாக இருக்கலாம், பண காரியமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம். ஒன்றா பிறந்தவங்களாக இருக்கும், ஒன்றா வளர்ந்தவர்களாக இருக்கும், அன்பை பரிமாறினவர்களாக இருக்கும். ஆனால் இந்த சொத்து விஷயம், பண விஷயம், பொருள் விஷயம்னு வரும்போது என்ன செய்வாங்க? அவர்களுடைய பகுதியில் தான் அவங்க இருப்பாங்க. கொடுப்பதற்கு மனது வராது. இங்கே வாசிக்கிறோம், ஏசா தனக்கு விரோதமானவன் என்று இருந்தாலும் யாக்கோபு தன்னுடைய காரியத்தை அவன் கொடுப்பதற்கு அவனுக்கு மனம் வந்தது. இதற்கு முன்பாக பார்க்குறோம், இவன் ஏசாவை என்ன செய்தவன்? ஏமாத்தினான். அவன் காரியத்தை இவன் பிடுங்கிக்கிட்டவன். அவன் சேஷ்ட புஸ்திர பாகத்தை இவன் வாங்கி கொண்டான். அவனுக்கு சேர வேண்டிய ஆஸ்தியை, அவனுக்கு சேர வேண்டிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இவன் வேஷம் போட்டு இவன் வாங்கி கொண்டான். இவன் காரியமெல்லாம் மற்றவர்கள் எடுத்து வாங்கணுன்ற எண்ணம் தான் இவனுக்கு. ஆனால் கர்த்தரை சந்தித்த பிறகு இவனுடைய எண்ணம் எப்படி மாறுகிறது? நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவனாய் மாறப்போகிறேன். இந்த காரியம் நமக்குள்ளே வரணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு கொடுக்கிற காரியமாகட்டும், இல்லை மற்றவர்களுக்கு கொடுக்கிற காரியமாகட்டும், கர்த்தர் நம்மை தொடுவார் என்றால் மற்றவர்களுக்கு நம்முடைய காரியத்தை கொடுப்பதற்கு மனம் வரணும். இன்றைக்கி அநேக நேரத்தில் குடும்பங்களிலேயே இந்த மனம் இருக்கா தெரியுமா? பெற்றோருக்கு கொடுப்பதற்கு பிள்ளைகளுக்கு மனசு வராது. நான் ஏன் கொடுக்கணும்? கொடுக்க வராது. சில வீட்டில் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு பெற்றோர்களுக்கு மனசு வராது. கணவனுக்கு செய்வதற்கு மனைவிக்கு மனசு வராது. மனைவிக்கு செய்வதற்கு கணவனுக்கு மனசு வராது. குடும்பங்களில் பிரிவினை. நான் சொல்கிறேன், ஒரு வேளை உங்கள் குடும்பங்களில் இருக்குதா என்று தெரியலை, இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்க. என்றைக்குமே ஒரு குடும்பத்தில் இது உன் காசு, இது ஏன் காசு என்கிற பிரிவினை பேச்சுகள் இருக்கவே கூடாது. ஒருவேளை 2 பேரும் சம்பாதிக்கிறவர்களாக இருக்கலாம், குடும்பத்தில் 3 பேர் சம்பாதிக்கிறவர்களாக இருக்கலாம், இல்லை ஒருவர் சம்பாதிக்கிறவர்களாக இருக்கலாம். குடும்பத்தில் என்னைக்கு என்ன பேச்சு வந்துடக்கூடாது? இது ஏன் காசு, நான் செலவு பண்ணுறேன், இல்லை இது உன் காசு, நீ செலவு பண்ணிக்கோ. இந்த பேச்சு வரக்கூடாது. சில வீட்டில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பிள்ளைகள் ஏதாவது பொருட்களை கேட்குறாங்க, ஏதாவது வேணும்னு சொல்லி கேட்குறாங்கன்னா பெற்றோர் நான் சொல்கிறத கேட்டிருக்கேன், நீ சம்பாரித்து நீ வேணா வாங்கிக்கோ. இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. ஏன் சொல்கிறேன்? இன்றைக்கு அந்த பிள்ளைங்கள் இடத்துல நீ சம்பாதிச்சு நீ வாங்கிக்கோன்னு சொன்னால், அந்த பிள்ளைகள் வரும்பொழுது பெற்றோருக்கான காரியங்களை செய்யும் பொழுதோ, இல்லை சில தேவையில்லாத காரியங்களை பணத்தை வீணடிக்கும் பொழுதோ நம்ம போய் இதை செய்யாதன்னு சொன்னால் என்ன வார்த்தை வரும்? இது ஏன் காசு, நான் செலவு பண்ணுறேன். ஏன்னா அதுக்கு விதை போட்டது யார்? பெற்றவர்கள். அந்த காரியம் இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம் என்றால் குடும்பத்தினுடைய தேவைகள் ஒன்றாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு குடும்பத்தில் 3 பேர் இருக்கிறோம், 4 பேர் இருக்கிறோம். 4 பேருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்குன்னா மொத்த தேவையும் மொத்த செலவுலேருந்து வரக்கூடியதாக இருக்கணும். என் காசு எடுத்து நான் எனக்கு செலவு பண்ணுவேன், என் காசை எடுத்து எதுக்கு அவங்களுக்கு செலவு பண்ணுறீங்க, உன் காசு எதுக்கு இவங்களுக்கு, இதெல்லாம் இருக்கவே கூடாது. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு குடும்பத்தில் ஒரு மகன் இருக்கிறான்னு வைங்க, ஒரு தாயார் இருக்கிறாங்கன்னு வைங்க. இப்போ தாயாருக்கு உடலில் சில பிரச்சனை, மருத்துவமனை செலவுகள் என்று சொல்லி இருக்கிறது. மகன் இருக்கிறான், மகனுக்கு ஒரு பொருள் வேண்டும் என்று சொல்லி ஆசை இருக்கிறது. இப்போ குடும்பத்தில் சம்பாதிக்கக்கூடிய நபர் யார்? தகப்பன் மாத்திரம்தான். இப்போ குடும்பத்தில் ஒரு தேவை என்று வரும்பொழுது இந்த தகப்பன் மனைவியின் இடத்துல பையன்தான் முக்கியம், அவன் எதிர்காலம் தான் முக்கியம், அவனுக்கு செய்யணும், உனக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், இது தேவையில்லை, என் பணம் நான் செய்கிறேன், நீ கேள்வி கேட்காதன்னு சொல்லி பையனுக்கு செய்கிறாங்கன்னா அதுவும் தப்பு. இல்லை பையன் இடத்துல இப்போ அம்மாவுக்கு முடியல, இவங்களுக்கு தேவையாக இருக்குது, ஆனால் நீ சம்பாதிச்சு உன் காரியத்தை பார்த்துக்கோ, இது என் பணம் நான் செய்கிறேன் அப்படின்னு அம்மாவுக்கு செய்தால் அதுவும் தவறு. எப்படி செய்யணும்?
குடும்பத்தில் இருக்கிற தேவைகள் ஒருவருடைய தேவை எல்லாருடைய தேவையாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கிற தேவை எழுதுங்க. அம்மா கூட முடியலையா, மகனுக்கு இது தேவையா, இதெல்லாம் தேவை. சரி, நம்ம வருமானம் எவ்வளவு இருக்குது? நம்ம மொத்த குடும்பத்தினுடைய எல்லாருடைய வருமானமும், பையனுடைய காசு, அப்பாவுடைய காசு, அம்மாவுடைய காசுன்னு பிரிக்கக்கூடாது. எல்லாருடைய வருமானமும் ஒன்றாக இருக்க வேண்டும். இப்போது தேவைகளுக்கு ஏற்றார் போன்று, அவசியத்திற்கு ஏற்றார் போன்று எந்த காரியத்தை முதலில் செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை முதல்ல செய்வோம். பையன் இருக்கானா, பையன்கிட்ட சொல்லுவான்ப்பா, அம்மாவுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, இந்த பணத்தை அம்மாவுடைய மருத்துவ செலவுக்கு வைப்போம். இப்போ நம்மக்கிட்ட பணம் இல்லை, பணத்தை சேர்த்து வைத்து உனக்கு ஏற்ற நேரத்தில் இந்த காரியங்களை நம்மால் முடியும் போது நாம் வாங்குவோம். இந்த வார்த்தை தான் வரணும். நாம் வாங்குவோம், நாம் செய்வோம் என்போது பிள்ளைங்களுக்கு என்ன தோண ஆரம்பிக்கும்? இது யாருடைய குடும்பம்? நம்ம குடும்பம், நம்ம செய்யணும். நீ பார்த்துக்கோ, நீ செஞ்சுக்கோன்னு சொல்லும்போது என்ன நினைப்பு வந்துடும் பிள்ளைங்களுக்கு? பிரித்து பார்க்கக்கூடிய நிலைமை. இது பொதுவான அறிவுரை அல்ல, வேதத்திலையும் இதற்கு ஆதாரம் ஒன்று இருக்குது. நமக்கு தெரியும், இளையகுமாரனுடைய சம்பவம் தெரியும். அவன் தகப்பன் இடத்திற்கு திரும்பி வந்தபோது அவனுக்கு பெரிய ஒரு விழா எடுக்கிறார். எடுக்கும் பொழுது மூத்த குமாரன் வந்து சொல்கிறான், நான் இவ்வளவு நாள் இருந்தனே, இது வரைக்கும் ஒன்றுமே நீங்கள் செய்யலையேன்னு. அதுக்கு அந்த தகப்பன் என்ன சொன்னார்? இது என் சொத்து, என் காசு, என் விருப்பப்படி செய்கிறேன், நீ கேட்காதன்னு சொன்னாரா? சொல்லலை. அவர் என்ன சொன்னார்? என்னுடையதெல்லாம் உன்னுடையது. அப்போ அவர் என்ன உணர்த்துறாரு? தம்பி, இதெல்லாம் யாருடையது தான்? உன்னோடையது தான். வந்திருக்கவன் யாரு? உன்னோட தம்பி. அதை அவர் சொல்லாமல் அவனுக்கு உணர்த்துறார், இது உன்னுடைய குடும்பம். அப்போ இந்த விழாக்கு தலைமை இதெல்லாம் யாருடைய கருத்தில் இருந்தால் போது? நீ தான் செய்கிற. இதுதான் ஒரு குடும்பத்தை தோண வைப்பது. குடும்பத்தை நான் சொல்வது போல, ஒரு குடும்பத்தினுடைய தேவைகள், குடும்பத்தினுடைய பணங்கள், குடும்பத்தினுடைய ஆசைகள், இலக்குகள் எப்படி இருக்க வேண்டும்? ஒரே இலக்காக இருக்க வேண்டும். தந்தையின் இலக்காக இருக்கலாம், தாயின், எல்லாருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும், ஒரு காரியங்கள் செய்ய வேண்டும் இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றாய் வைங்க, எல்லா பணத்தையும் ஒன்றாய் வைங்க. எதற்கு எந்த நேரத்தில் செலவு செய்யணும்னு திட்டமிடுங்க. திட்டமிட்டு அந்த காரியத்தை செய்யுங்க. பிரிவினை என்பது சகோதரர்களுக்குள்ளாகட்டும், கணவன் மனைவிக்கு ஆகட்டும், பிள்ளைகள் பெற்றோருக்காகட்டும் என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. என்றைக்குமே பிள்ளைகள் இது நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய காசு என்ற வார்த்தை வரவே கூடாது. கணவன் மனைவிக்குள்ளாகவும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. தன்னுடைய காரியங்களை கொடுப்பதற்கு, குடும்ப உறவுகளுக்கு கொடுப்பதற்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் தயாராக இருக்கணும். இங்கே அவன் அப்படி தான் இருந்தான். அவன் வேண்டாம் என்று சொன்னாலும் இவன் அவனுக்கு கொடுக்க வந்த காரியத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு இருதயம் படைத்தவனாக இருந்தான். இன்னொரு காரியத்தை பார்க்கலாம், எடுத்துக்கொள்ளுங்க. 5வது வசனத்தை வாசிங்க. அந்த கடைசி பகுதி மட்டும் வாசிங்க. 5வது வசனத்துல 5வது வசனத்துல கடைசி பகுதியா 8வது வசனத்தை வாசிங்க. என்னுடைய ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான். இவன் கொடுக்கிற பொருட்களை தொடர்ந்து வாசிக்கிறோம். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு. சரி, இப்போ இந்த 5வது வசனத்திலையும் 9வது வசனத்திலையும் 8வது வசனத்திலையும் ஏசா சொல்லக்கூடிய காரியங்களை கவனித்து பாருங்கள். ஏசா யாக்கோபை எப்படி அழைக்கிறான் என்று. உன்னுடைய 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 என்று போடப்பட்டிருக்கும். ஆனால் யாக்கோபு எப்படி அழைக்கிறான் என்று சொல்லி பாருங்க. 10வது வசனத்தை வாசிங்க. அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, உம்முடைய கண்களில். ஏசா இவனை பார்த்து எப்படி கூப்பிடுறான்? உன்னுடைய உன்னுடைய என்றான். இவன் அவன் சகோதரனை பார்த்து எப்படி கூப்பிடுறான்? உம்முடைய. உம்முடையனா என்ன அர்த்தம்? மதிப்பு. உன்னுடைய என்று சொல்லும்போது மதிப்பு அல்ல. உம்முடைய என்றால் ஒரு மரியாதையை கொடுப்பது, மதிப்பை கொடுப்பது. இதே யாக்கோபை குறித்து இதற்கு முன்பாக பார்க்கலாம். 25வது வசனத்துக்கு போயிருங்க. 25வது அதிகாரத்திற்கு மன்னிக்கணும். 25வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும். 29 ஒருவர் வாசிங்க, 30 ஒருவர் வாசிங்க, 31 ஒருவர் வாசிங்க.
வெளியிலிருந்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, என்றான். உண்டாயிற்று. யாக்கோபு போதும். இங்க அவன் எப்படி கூப்பிடுறான்? உன் சேஷ்ட. இங்கே அவன் எப்படி, அவன் சகோதரன் எப்படி கூறுவான்? உம்முடைய சேஷ்ட புத்திர பாகத்தைன்னு சொல்லலை. இங்கே எப்படி சொல்கிறான் அவன்? உன்னுடைய. அப்போ என்ன? கர்த்தரை சந்தித்த பின்பாக இவனுக்குள்ள ஏற்பட்ட மாற்றம் மற்றவர்களை மதிக்கக்கூடியவனாக இவன் மாறினான். குடும்பங்களில் மதிக்கணும். டே அண்ணா, அவன் வந்துட்டான். யாரை சொல்லுவாங்க? கணவர் ஆள் இல்லாதப்ப. அவள் எங்கேயோ அப்படி போயிருக்கா. யாரை? மனைவியை. இல்லை, குடும்பங்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் அதுதான். கர்த்தரை சந்தித்தோம் என்றால் நம்ம இடத்துல ஏற்படக்கூடிய மாற்றம் மற்றவர்களை மதிக்க வேண்டும். என வேதத்தில் வாசிக்கிறோம், பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் என்று சொல்லி நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை சந்தித்த பிறகு நம்ம இடத்துல வரக்கூடிய காரியம் என்ன? மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்வோம். இன்னொரு காரியத்தையும் வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்க. 32வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிங்களேன். 3வது வசனம். சரி, 33ல் 11வது வசனத்தை வாசிங்க. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. இவன் கொடுத்த முடிவில் அவன் உறுதியாக இருக்கிறான். இதற்கு மேலே உள்ள வசனமா, உம்முடைய முகம். 10வது வசனம் வாசிங்க. நான் உம்முடைய முகத்தை கண்டது, தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது. யாருடைய முகம்? தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது. ஏசாவினுடைய முகம். நான் விசுவாசிக்கிறேன், யாக்கோபு இந்த இடத்துல நிச்சயம் பொய் சொல்லியிருக்க மாட்டான். ஏன்னால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு பின்பாக அவனுக்குள்ள மாற்றம் இருக்கு. அப்போ உண்மையாகவே ஏசாவினுடைய முகம் எப்படிப்பட்ட முகமாக இருந்திருக்கிறது? தேவனுடைய முகம் போல இருந்திருக்கிறது. இன்னைக்கு யோசிப்போம், நம்மை பார்க்கிறவர்கள் நம்முடைய முகத்தை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? தேவனுடைய முகம் போல இருக்குன்னு சொல்லுவாங்களா? சிலர் முகத்தை பார்க்கவே சிலருக்கு பிடிக்காது. அவங்க எப்பவும் கடுகடுன்னு இருப்பாங்க, எரிஞ்சு விழுவாங்க. அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கே எனக்கு பிடிக்கலங்க, அவங்கள பார்க்குறதுக்கே எனக்கு பிடிக்கலங்க. நான் சொல்கிறேன், கர்த்தரை சந்தித்த பிள்ளைகளுடைய முகத்தை கர்த்தர் யாருடைய முகத்தை போல மாற்றுவார்? தேவனுடைய முகத்தை போல கர்த்தர் மாற்றக்கூடியவர். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் முகத்தை மாற்றக்கூடியவர். மோசேவை குறித்து வாசிக்கிறோம். மோசே மலையில் சென்று தேவனை சந்தித்து விட்டு வந்த பிறகு அவன் முகம் எப்படிப்பட்டதாக இருந்தது? பிரகாசமாக இருந்தது. ஜனங்கள் அவனை பார்க்க முடியல. அவன் முகம் அவ்வளோ பிரகாசமாக இருந்தது. நெகேமியா குறித்து வாசிக்கிறோம். நெகேமியா ராஜாவின் சமூகத்தில் இருக்கும்போது அவன் சொல்கிறான், ராஜா பார்த்து சொல்கிறான், ராஜாவின் சமூகத்தில் இதுவரை என்னுடைய முகம் துக்க முகமாக இருந்ததே அல்ல. அப்போ நம்முடைய முகம் எதை வெளிக்காட்டுகிறது? நாம் எதை இருதயத்தில் வைத்திருக்கிறோமோ அது நம்முடைய முகத்தின் வழியாய் வெளிக்காட்ட முடியும், இல்லையா? நல்லதையும் நம்ம முகத்தினால வெளிக்காட்ட முடியும், கெட்டதையும் நம்ம முகத்தினால வெளிக்காட்ட முடியும். அன்பை வெளிக்காட்ட முடியும், சிரிப்பை வெளிக்காட்ட முடியும், ஆக்ரோஷத்தை வெளிக்காட்ட முடியும், கோபத்தை வெளிக்காட்ட முடியும், வெறுப்பை வெளிக்காட்ட முடியும். சில நேரம் இருக்கும் இல்லையா, வீட்டில் 2 பேர் 3 பேர் நம்ம வெளியே போயிட்டு வந்தால் அவங்க முகத்தை வச்சே நம்ம என்ன தெரிஞ்சிடலாம். சரி, இன்றைக்கி ஏதோ கோபமாக இருக்காங்க, இல்லை ஏதோ கவலையில் இருக்காங்க, துக்கத்தில் இருக்காங்க. நான் சொல்கிறேன், என்னுடைய ஒரு விசுவாசம், நான் யோசிக்கின்ற காரியம், ஏசாவை கர்த்தர் நிச்சயம் என்ன செய்திருப்பார்? சந்தித்திருக்க வேண்டும். வார்த்தையின் மூலமாகவோ தூதர்கள் மூலமாகவோ ஏதோ ஒரு காரியத்தினால. அதனால்தான் இவனை எதிர்கொண்ட வந்தவன் இப்போது எப்படி மாறிட்டான்? இவன் இடத்துல தயவுள்ளவனாய் இவன் மாறிட்டான், அன்புள்ளவனாய் மாறிட்டான். வசனங்களை தொடர்ந்து வரும்போது அதை வாசிக்கிறோம். ஏன்னா அதை வாசிங்களேன். 32வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிங்க. உமது அடியானாகிய யாக்கோபு கட்டளையிட்டான், அவனை சாந்தப்படுத்தி கொண்டு. அப்போ இதற்கு முன்பாக ஏசா எப்படிப்பட்டவனா இருந்தான்?
சாந்தம் இல்லாதவன், கோபக்காரன். அவன் மூஞ்சி எப்படிப்பட்ட முகமாக இருக்கும்? கோபக்கார முகமாக இருந்தது. தொடர்ந்து வாசிங்க. அப்போது இதற்கு முன்பாக எது இல்லாத முகம்? தயவு இல்லாத முகம். சில இடத்துல இருக்கீங்களா, இந்த சிலருக்கு காசு கொடுக்கணும், சிலர் ஏதாவது வந்து கேட்குறாங்கன்னா அவங்க முகத்தை பார்த்தாலே கிட்ட போகவே தோணாது. தயவு இல்லாத முகம். ஆனால் இப்போ கர்த்தரை சந்தித்த பிறகு, யாக்கோபு கர்த்தரை சந்தித்த பிறகு ஏசா எப்படிப்பட்டவனாய் மாறினான்? 33வது அதிகாரத்தில் 10வது வருஷத்தை வாசிங்க. அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர். இதற்கு முன்பாக ஏசா எப்படிப்பட்டவன்? கோபக்காரன், இவனை எதிர்கொள்கிறவன், இவன் இடத்துல சண்டை பிடிக்கிறவன், தயவு இல்லாதவன். ஆனால் இப்பொழுது எப்படிப்பட்டவனாய் மாறுறான்? தயவுள்ளவனாய் மாறினான், பிரியமுள்ளவனாய் மாறினான். காரணம் என்ன? யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தது. யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்ததுனால யாக்கோபுக்கு நடக்க வேண்டிய சூழ்நிலைகளை கர்த்தர் என்ன செய்தார்? மாற்றினார். நம்புங்க, ஒருவேளை உங்கள் பிள்ளையாக இருக்கலாம், உங்கள் குடும்பமாக இருக்கலாம். எப்போ பாரு என் வீட்டுக்கார் என் மேலே எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்காருங்க, எப்போ பாரு என் மேலே கோபமாக இருக்கார், அவருக்கு சாந்த குணமே இல்லைங்க, அவர் எப்போ பாரு எரிச்சலாக இருக்கார். என் பிள்ளைங்க என்கிட்ட அன்பாகவே இருக்க மாட்டேங்குதுங்க, என் பிள்ளைங்க எப்போ பாரு எரிஞ்சு விழுது, என் மேலே கோபப்படுது, ஒரே வெறுப்பாக இருக்குது, என் மனைவிக்கு என் மேலே அன்பே இல்லைங்க, எப்போ பாரு கோபம் இருக்குது. நான் சொல்கிறேன், ஜெபம் மனிதர்களுடைய இருதயத்தையும் சுபாவத்தையும் மாற்றும். விசுவாசிங்க. எந்த மனிதர்களை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்களோ, நாம் ஜெபித்தால் அவர்களை கர்த்தர் எப்படிப்பட்டவர்களாய் மாற்றுவார்? சமாதானம் உள்ளவர்களாய் மாற்றுவார். நம்முடைய முகத்தை எப்படி மாற்ற அவரால் கூடும்? தேவனுடைய முகத்தை போல மாற்றக்கூடும். அப்போ ஒரு மனிதனுடைய முகம் தேவனுடைய முகம் போல இல்லை. ஒரு மனிதனுடைய முகத்தில் கோபம் இருக்குது, ஒரு மனிதனுடைய முகத்தில் வெறுப்பு இருக்குது, ஆக்ரோஷம் இருக்குது என்றால் என்ன அர்த்தம்? அந்த மனிதன் தேவனிடத்துல இன்னும் அவன் போகலை, அவனிடத்துல ஜப அனுபவம் இல்லை, தேவனை சந்திக்கிற அனுபவம் இல்லை, தேவனிடத்துல உரையாடுகிற அனுபவம் இல்லை. நான் சொல்கிறேன், எந்த ஒரு மனிதன் தேவனோடு இசைந்து இருக்கிறானோ அந்த மனிதனுடைய முகத்தை எப்படி மாற்றுவார் கர்த்தர்? தேவனுடைய முகத்தை போல மாற்றுவார். பிரியமுள்ள முகமாக இருக்கணும். நம்ம முகத்தை பார்க்கும்பொழுது மற்றவங்களுக்கு பிரியமாக இருக்கணும், அன்பாய் நம்ம தென்படணும். அவங்களுக்கு நம்ம அருவருப்பாக இருக்கக்கூடாது, நம்மை பார்க்கும்பொழுது வெறுப்பு வரக்கூடாது. அப்போ அதற்கு நாம் என்ன செய்யணும்? கர்த்தரிடத்துல நம்ம சேரணும். எப்பொழுதெல்லாம் ஜபத்திலே நீங்கள் தனித்திருந்து ஜபிக்கிறீர்களோ, நான் அனுபவத்தில் இருக்கிறத சொல்கிறேன், காலையில் எழுந்ததும் ஒரு 4:30 மணியோ 5 மணியோ சூரியன் உதிப்பதற்கு முன்பாக காலை நேரத்தில் கர்த்தரிடத்துல ஒரு 10 நிமிஷமோ இல்லை 15 நிமிஷமோ முழங்கால் படியிட்டு ஜெபித்து கர்த்தருடைய புதிய கிருபையை பெற்றுக்கொண்டு அந்த நாளை தொடங்க. அந்த நாள் முழுவதும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமான ஒன்றாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். மோசே தேவனோடு போய் அவன் நேரத்தை செலவிட்டு விட்டு வந்தான். அவன் வந்த பிறகு அவன் முகம் அவ்வளவு பிரகாசமாக இருந்தது. யாக்கோபு தேவனிடத்துல அவன் சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதற்கு பின்பாக கர்த்தர் அவனுக்கு விரோதமாக இருந்த மனிதர்களை எப்படி மாற்றினார்? அவனுக்கு நன்மையாக மாற்றினார். இன்னைக்கு கர்த்தரை சந்திக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருகிறோம் என்றால் முதல் காரியம் கர்த்தர் யாரை மாற்றுவார்? முதலாவது நம்மை மாற்றுவார். நம்மக்கிட்ட எந்த காரியங்கள் சரியில்லையோ கர்த்தர் அதை மாற்றுவார். பின்பு நமக்கு விரோதமாக சில மனிதர்கள் இருப்பாங்கள்ல, ஒருவேளை சொந்த குடும்பத்தில் இருக்கலாம், வெளியில் இருக்கலாம், வேலைகளில் இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கலாம். நமக்கு விரோதமாக இருக்கக்கூடிய மனிதர்களையும் நமக்கு நன்மையாக மாற்றுவதற்கு கர்த்தரால முடியும். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய ஜபம் உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை மாற்றும், உங்கள் கணவனுடைய இருதயத்தை மாற்றும், உங்கள் உறவினர்களுடைய இருதயத்தை மாற்றும், அவர்களுடைய முகத்தை மாற்றும், ஊழியர்கள் இருதயத்தை மாற்றும், விசுவாசிகள் இருதயத்தை மாற்றும். நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வதில் வல்லமையுள்ளவர். சோர்ந்து போயிடவே வேண்டாம். இது இப்படி ஆயிடுச்சு,
இப்படி இருக்க மாட்டேங்குதே, அன்பு இல்லையே. இங்கே யாக்கோபினுடைய நிலைமையாக தான், சகோதரனிடத்தில் அன்பு இல்லையே, அவன் தயவு இல்லையே, கோபமாக இருக்கிறானே. இன்றைக்கும் நம்முடைய குடும்பத்தில் ஒருவேளை அன்பில்லாத சூழ்நிலைகள் இருக்கலாம், கோபக்காரராக இருக்கலாம். விசுவாசிப்போம், கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை சமாதானத்தினால் நிரப்புவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ளவர். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தில் அதுதான் நம்ம பார்த்தோம். கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவார். அதை மறந்து போயிட வேண்டாம். கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த வசனத்தை திரும்ப ஒரு முறை வாசிக்கலாம். 10வது வசனத்தை வாசிங்க. அதற்கு யாக்கோபு, அப்படியல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம முகத்துக்கு நிறையா க்ரீம் வேண்டாம், மேக்கப் வேண்டாம், அழகுபடுத்துவதற்கு, பொலிவுபடுத்துவதற்கு. நம்முடைய முகம் பிரகாசிக்க பண்ணுவது யாருடைய கரத்தில் இருக்குது? கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அழகு இல்லாமல் இருக்கலாம், நிறம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய முகத்தை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது பிரியமுள்ளதாய், தயவு கிடைக்கக்குள்ளதாய், பட்சமுள்ளதாய் மாற்றுவது யாருடைய கரத்தில் இருக்குது? கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அதே போல் கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் இருக்கிற முகங்களை நமக்கு சாதகமான முகங்களாய் மாற்றுவது கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அது உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், நான் சொல்வது போல் நம்முடைய சொந்த குடும்பத்தில் இருக்கலாம், வேலைகளில் இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கலாம். சோர்ந்து போயிட வேண்டாம். எவ்வளோ நாளுங்க இப்படி இருக்கிறது, எவ்வளோ நாளுங்க இதே ஆளோடையே இருக்கிறது. நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டாம், இந்த வாழ்க்கை, இந்த மனிதங்க இப்படியே தான் இருப்பாங்கன்னு. இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஜெபிப்போம் என்றால் நமக்காக மனிதர்களை மாற்றுவது கர்த்தர் செய்யக்கூடிய காரியம். தைரியமாக இருப்போம். பிள்ளைகளை குறித்து தைரியமாக இருங்க, பெற்றோரை குறித்து தைரியமாக இருங்க, உடன் பிறந்தவர்களை குறித்து தைரியமாக இருங்க, கணவனை குறித்து, மனைவியை குறித்து. கர்த்தர் கோபங்களை நம்முடைய ஜபத்தின் மூலம் கர்த்தர் மாற்றக்கூடியவர். நம்ம நினைப்போம், இவ்வளோ நாள் என்னங்க கோபமாக இருந்தாங்க, இப்போ என்ன செய்து அவங்கக்கிட்ட ஒரு மாற்றம் இருக்குது. நான் ஜெபிச்சதுக்கு அப்புறம் என் பிள்ளைங்க என்கிட்ட அன்பாக இருக்காங்க, என் பெற்றோர் என்கிட்ட அன்பாக இருக்கிறாங்க, என் பள்ளியில் என்கிட்ட ஆசிரியர்கள் அன்பாக இருக்கிறாங்க, என் வேலை ஸ்தலத்தில் ஜனங்கள் என்கிட்ட அன்பாக இருக்கிறாங்க. ஜனங்கள் நம்மிடத்திலே பட்சமாய் வர வேண்டும், நம்முடைய இடத்திலே அவர்கள் அன்பாய் தயவாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் யாரை சந்திக்க வேண்டும்? தேவனை சந்திக்க வேண்டும். இதுதான் யாக்கோபின் வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாகவும் தேவனுக்கு பின்பாகவும் நடந்த காரியங்கள். அநேக மனிதர்கள் இருக்கிறாங்க, பவுல் இருக்கிறாங்க, நம்ம அண்ணாலை பார்த்தோம், அநேகருடைய வாழ்க்கையில் அநேக சம்பவங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பார்த்தது போல யாக்கோபு இதற்கு முன்பாக அவன் திருடனாய் இருந்தான், ஏமாத்துக்காரனாய் இருந்தான், பொய் சொல்லுகிறவனாய் இருந்தான், மரியாதை கொடுக்காதவனாய் இருந்தான், மற்றவர்களுடைய சொத்தை அபகரிப்பவனாய் இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததற்கு பின்பாக இதற்கெல்லாம் நேர் எதிர்மாறாக நடக்கிறான். மரியாதை கொடுக்கிறான், தன்னுடைய சொத்தை அவன் வேண்டாம் சொன்றாலும் இவன் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்படி தான் வேஸ்ல வாசிக்கிறோம். இவன் கெஞ்சி கேட்டு கொடுக்குறான். முதலாவது சகோதரனை பார்த்து மரியாதை இல்லாமல் பேசினவன் இப்போ தலை மட்டும் அவனை குனிந்து வணங்குகிறான். அவனுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றம். அது மட்டுமல்ல, கர்த்தர் அவனுக்கு விரோதமாக இருந்த காரியங்களையும் நபர்களையும் சாதகமாக மாற்றினார். இன்னைக்கு நிலையில் வைத்துக்கொள்வோம், நம்முடைய முகத்தை பார்க்கிறவர்கள் யாருடைய முகத்தை பார்க்க வேண்டும்? தேவனுடைய முகத்தை நம்ம முகத்தில் பார்க்கணும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்டவர்கள். அப்போ இருதயத்திலே நாம் தேவனை வைத்திருக்கும் பொழுது நம்முடைய பேச்சு யார் பேச்சு போல இருக்கணும்? தேவனுடைய பேச்சாக இருக்கணும். நம்முடைய சிந்தை தேவனுடைய பேச்சை போல இருக்கணும். நம்முடைய நடக்கை கர்த்தருடைய நடக்கை போல இருக்கணும். என்றைக்கு கர்த்தரை போல நாம் சிந்திக்கிறோமோ, நடக்குகிறோமோ, பேசுகிறோமோ, வாழ்க்கையில் செயல்களை மாற்றிக்கொள்கிறோமோ, அன்றைக்கு நம்மை பார்க்கிறவர்கள் யாரை பார்ப்பாங்க? தேவனை பார்ப்பாங்க. அதை விசுவாசிப்போம். கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம், கர்த்தாவே என்னுடைய முகத்தை யார் முகத்தை போல மாற்றுங்க? தேவனுடைய முகத்தை, உம்முடைய முகத்தை போல மாற்றுங்க. யாக்கோபை ஆசீர்வதித்தது போல என்னை ஆசீர்வதி. இப்படி தான் நமக்கு ஆசீர்வதிங்க. பணத்துக்காக, பொருளுக்காக இல்லை. அது கர்த்தர் அவர் கொடுப்பார், அதில் மாற்றமே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ஏழ்மையிலும் வறுமையிலும் பஞ்சத்திலும் கடனிலையும் அப்படியே அழிந்து போவதற்கு அவர் விடுகிறவரே அல்ல.
அதை ஆசீர்வதிப்பார், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் அதை விட நாம் கேட்க வேண்டிய ஆசீர்வாதம், என்னை மாற்றுங்க. எல்லாரும் கேட்போமா? எல்லாரும் கண்களை மூடுவோம், கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்ம ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அநேகருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயத்தில் தேவன் இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு உறுதியாய் சொல்லுகிறேன். நீங்கள் இந்த ஆலயத்தை விட்டு கடந்து போன உடனே கர்த்தர் உங்கள் வார்த்தையை கொடுத்த இந்த காரியத்தை எடுப்பதற்கு பிசாசானவன் நிச்சயம் காத்து கொண்டிருப்பான். மனிதர்களை கொண்டு, சூழ்நிலைகளை கொண்டு, வார்த்தைகளை கொண்டு உங்களை மனமடிவாக்குவான். நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளுங்க, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் தைரியமாக இருப்பேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் பயப்பட்டேன்னா எனக்காக என் தேவன் இறங்கி வருவார். யாக்கோபை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். இனி எனக்கு முன்பாக இருந்த காரியங்கள் இனி என்னிடத்துல இருக்காது. கர்த்தரிடத்தில் நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தரிடத்தில் தனிப்பட்ட ரீதியில் நான் உறவு கொண்டாட போகிறேன். நம்முடைய முகத்தை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது தேவனுடைய முகத்தை பார்ப்பது போல இருக்க வேண்டும். நம்முடைய முகத்தை மற்றவர்கள் பார்ப்பதற்கு பிரியமுள்ள ஒரு முகமாய் கர்த்தர் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு அர்ப்பணிப்போம். கர்த்தாவை யாக்கோபை ஆசீர்வதித்த அதே வண்ணமாக இங்கே இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து அனுப்புங்க ஆண்டவரே. எங்களிடத்துல மாற்றத்தை உண்டாக்குங்க. வெளியே எந்த இடத்துல இருந்து எல்லாம் எங்களுக்கு மாற்றம் தேவையோ கர்த்தர் அந்த மனிதர்கள் இருதயத்தில் எல்லாம் இந்த நாளிலே கர்த்தர் நீங்கள் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் நீங்கள் கிரியை செய்யுங்க. குடும்பத்தில் கர்த்தர் கிரியை செய்யுங்க. பெற்றோர்கள் இருதயத்திலே கர்த்தர் கிரியை செய்யுங்க. பிள்ளைகள் இருதயத்திலே கர்த்தர் கிரியை செய்யுங்க. உறவினர்கள் இருதயத்திலே கர்த்தர் நீங்கள் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாத்துக்கும் எந்தெந்த காரியத்துல எல்லாம் நமக்கு மாற்றம் வேணுமோ கர்த்தர் அந்த விதத்தில் நம்மை மாற்றி அனுப்ப வேண்டும். இனி இந்த ஆலயத்தை விட்டு கடந்து போகும்பொழுது துக்கமுகமாக இருக்க போவதே இல்லை. நம்புறீங்களா? கர்த்தர் என்ன துக்கமுகமாக மாற்ற போவதில்லை. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? லேலு கர்த்தரை மகிமைப்படுத்த. கர்த்தர் நான் துக்கமுகமாய் கர்த்தர் என்னை வைக்க போவதில்ல. கர்த்தர் என் பிள்ளைகளை மாற்றுவார். என் குடும்பத்தை கர்த்தர் மாற்றுவார். கேட்ட இந்த வேத வார்த்தை இருதயத்திலே அக்கினி பிளம்பாய் எரிந்து கொண்டே இருக்கணும். வீட்டுக்கு சென்ற பிறகு கர்த்தரோடு கொஞ்ச நேரம் குடும்பமாகவோ இல்லை தனியாகவோ அமர்ந்து இந்த நேரத்தில் கர்த்தரோடு நேரத்தை செலவிடுங்க. ஆண்டவரே, யாக்கோபு உம்மிடத்துல செலவிட்டது போல நான் உம்மிடத்துல செலவிடுறேன். அன்னைக்கு யாக்கோபை நேரடியாய் சந்தித்தீங்க, இன்னைக்கு வேதத்தின் வழியாய் என்னோடு பேசுங்க. நான் ஜெபிக்கிறேன், என்னை ஆசீர்வதித்தால் ஒழியவுமே நான் விட போவதில்லை. விசுவாசிக்கிறீங்களா? வேதத்தில் ஒரே ஒரு இரவில் அநேகருடைய வாழ்க்கை மாறி போனது. அநேகருடைய வாழ்க்கை. மரித்த இயேசு உயிரோடு இருந்தது ஒரு இரவில். மரிக்க வேண்டிய இருந்த மொர்தெகாயை மாற்றினது ஒரு இரவில். இப்படி வேதத்தில் அநேக எடுத்துக்காட்டு இருக்கு. வரக்கூடிய நாட்கள் அதை வேணா தியானிப்போம், விசுவாசிப்போம். இந்த ஒரு இரவில் கர்த்தர் என்னையும் எனக்கான சூழ்நிலை வாழ்க்கையும் கர்த்தர் மாற்ற போகிறார். அறிக்கை நான் சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன். சபையில் எந்த வார்த்தையே அறிக்கையிடுகிறோமோ, எந்த வார்த்தையை ஜெபிக்கிறோமோ அது கர்த்தர் நமக்கு நிறைவு செய்வதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாக இந்த ஆலயத்திலே வேதத்தை வாசித்த ஜெபித்த பிள்ளைகளோடு இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.